வணக்கம் மக்களே! ஜப்பான்ல எங்க வீட்டு பக்கத்துல யோக்மார்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு. இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா, 7-Elevenஓட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். 7-Eleven கன்வீனியன்ஸ் ஸ்டோர தாண்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருமே அங்கங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டோருக்கு வெளிய தான் இந்த மாரி ஒரு மிஷின் பார்த்தேன். இது என்னன்னா, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், வேஸ்ட் பாட்டில்ஸ் நம்ம வீட்ல இருக்கும் இல்லையா? பெட் பாட்டில்ஸ். அத கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா, நமக்கு காசு குடுப்பாங்க. காசுனா டைரக்ட்டா அமௌண்ட்டா குடுக்க மாட்டாங்க. இந்த நனோகா அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்கு. ஷாப்பிங் கார்டு, ப்ரீபெய்ட் கார்டு தான். அதையுமே 7-Eleven கம்பெனி தான் இஷ்யூ பண்றாங்க. இத யூஸ் பண்ணி நம்ம கிராசரி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல இந்த கார்ட் பேமெண்ட்டுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி மல்டிபிள் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்ட்ல பாயிண்ட்ஸா ஆட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த ஹோல்ல கொண்டு வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ நல்லா கிளீன் பண்ணி தான் கொண்டு வரணும் வீட்ல இருந்தே. வாஷ் பண்ண பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே இது உள்ள போட்டுட்டோம் அப்படின்னா, 5 பாட்டில்ஸ்க்கு 1 பாயிண்ட் அப்படிங்கிற கணக்குல பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்ம கார்ட்ல. ஸோ அந்த பாயிண்ட்ஸ யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங்க்கோ, இல்ல ரெஸ்டாரண்ட்ஸ்ல பில் பேமெண்ட்க்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல போற பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே இவங்க எடுத்துட்டு போயிட்டு ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க வந்து பாட்டில எங்கேயும் தூக்கி போடாம என்கிட்டயே குடுங்க. அதுக்கு நாங்க காசும் குடுக்குறோம் அப்படின்ற மாரி ஒரு செட்டப்ல வச்சிருக்காங்க. இந்த ஐடியா உங்களுக்கு புடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.